இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழணும் மேல இருக்க முடிவு பண்ணிட்டான்ப்பா. நீங்க இல்ல வேற யார் வந்தாலும் நீங்க 2 பத்தி பிரிக்க முடியாது. அப்போ நேத்து வந்தவளுக்காக உன் அப்பா அம்மாவையே தூக்கி எறிய துணிஞ்சிட்டியா? அப்படிதானே? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். உங்களோட சந்தோஷத்துக்காகவும் உங்களோட சுயநலத்துக்காகவும் எங்களோட வாழ்க்கை அழிக்க நினைச்சீங்களே, அப்ப நான் பண்றது எப்படி தப்பா இருக்கும்? நீ பேசலடா, உன்னை இவ பேச வச்சிருக்கா. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இவ மேல சந்தேகம். கடைசி நேரத்துல கால வாருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்த, இப்ப செஞ்சுட்டால. என்னடி நினைச்சத சாதிச்சிட்டல? ஆனா இது இதோட முடியாது. நீங்க அந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும். எங்க எல்லார் கூடயும் சேர்ந்துதான் வாழணும். நீ எப்படி வாழ்றன்னு நான் பாக்குறேன். மாமா தப்புமா. ஏன் முன்னாடி என் மேடம் கிட்ட நீ தப்பா பேசிட்டு இருக்காத. இதுக்கு மேலாம் என் மேடம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் அவங்க அடங்கிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு பயந்துலாம் கிடையாது, அது என் மேல இருக்க பாசத்துல. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணம் எனக்கு நடக்காம துளசிக்கு நடந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நான் துளசி கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் வெற்றியை பிரிஞ்சீங்கன்னு. ஒருவேளை வெறுப்புல பிரிஞ்சவங்களா இருந்தா அவரை பத்தி குறைய சொல்லிருக்கலாம், ஆனா ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. அப்பவே அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில நான் எப்படி அவரோட சேர்ந்து வாழ்றது? இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பொய்யாதான் இருக்கும். அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை. ஐயோ, வெற்றி துளசி, நான் பார்த்ததுலயே நீங்க தான் பெஸ்ட் கப்பல். உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. நான் வரேன். நாம எல்லாம் ஏதோ நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இன்னும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம். இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? யாரும் போக கூடாது. நீங்க எல்லாரும் எங்களை மனசார வாழ்த்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு தான் போகணும். வாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். மேடம், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க சோகமா இருக்கக்கூடாது. அஞ்சலி இப்ப முறைப்படி அவங்க எனக்கு ஊட்டணும், நான் அவங்களுக்கு ஊட்டணும். பால் பழம் இல்ல மாறி மாறி ஊட்டிக்கணும். இதெல்லாம் சாங்கியம். வாங்க போலாம். வாங்க. ஏ குட்டி, போலாமா? வாங்க மேடம். வரவன்னி. அண்ணா வாண்ணா. என் கூடவே இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டே இல்ல. பெரியவங்களா சேர்ந்து முடிவு பண்ணாங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? சூழ்நிலை கைதி ஆயிட்டீங்க அப்படிதானே? இருக்கட்டும் இருக்கட்டும். டேய் வாடா. என்ன அதெல்லாம்? இங்க பாருடா, ரூம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். புது வாழ்க்கை முறைப்படி தாலி கட்டி ஆரம்பிச்சிருக்க. சந்தோஷமா இரு, சரியா? அண்ணா. என்ன? என்னடா? இல்லண்ணா, துளசி மேடம் விஷயத்துல இந்த வீட்டில் யாருமே எனக்கு சப்போர்ட்டா பேசல. நீ ஒருத்தன் தான் ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்துக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கண்ணா. டேய், நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. தம்பியா இருந்து சில விஷயம் பண்ணிருக்கடா. அதுக்கெல்லாம் இது கூட பண்ணலன்னா எப்படி? அப்புறம் எதுக்குடா ஒன்னா பிறக்கணும் சொல்லு? இங்க பாரு, இனிமே இந்த குடிச்சிட்டு முறைக்கிறது, சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணாத. ஐயோ, அதான் சும்மா விளையாட்டுக்கு தான். இந்த லோலலாக் கூட வேணாம். ஒருவேளை அவங்களே சண்டை போட்டாலும் விட்டு கொடு. சரி. இங்க பாருடா, அப்பா அம்மா ஆசைப்படுற மாதிரி சீக்கிரமே இந்த வீட்டுல ஒரு வாரிசு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது என்னோட ஆசையும் தான். சரியா? சரி போ.
ஹாய் மாமா. மாமா நான் தான் மகேஷ். என்ன மாமா ஒரே இடத்துல கையை காலை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்ன பண்றது? எனக்கு உங்களை சுதந்திரமா நடமாட வேணும்னு ஆசைதான். ஆனா பாருங்க, விதி என்ன பத்தி எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வச்சிருச்சு. நீங்க வெளியில போய் வாயை திறந்தா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் உங்களை எங்க ரூம்குள்ளேயே வச்சிருக்கேன். சத்தியமா எதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மாமா. பாருங்களேன், உங்களுக்கு ஆசையா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க மாமா. ஓ, வாய் மூடி இருக்குல்ல. ஓஹோ, எதுக்கு ஸ்வீட்னு தெரியாம சாப்பிட மாட்டீங்களோ? அது உங்க மூத்த மக துளசிக்கும் வெற்றிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என் பொண்டாட்டி வேற அப்செட்டா சுத்திட்டு இருந்தாளா, இனிமே அவளுக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்காகத்தான் இந்த ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன். மாமா, இப்ப கூட ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி வேலைக்கு போறா. அஞ்சலி வேலைக்கு போறாளா? ஆமா மாமா, எனக்கு உங்களை மாதிரி ஆரம்பத்துல ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என் பொண்டாட்டி வேலைக்கே போனாலும் கௌரவமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அதான் அந்த கம்பெனிய வேலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ அஞ்சலி எம்ப்ளாயி இல்ல மாமா, கிட்டத்தட்ட ஒரு முதலாளி மாதிரி. நான் அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யறேன். ஆனா அவ தான் அதை புரிஞ்சுக்காம அவளா பெரிய கஷ்டத்துல விழுந்துடுறா மாமா. ஆனா என் பொண்டாட்டி என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா மாமா. அதான் வலிக்குது. உன்ன மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட எப்ப என் பொண்ணு பேசுவா? மாமா அப்படி சொல்லாதீங்க. நான் சைக்கோன்னா உங்களை சித்திரவதை பண்ணிருக்கணும், அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கணும். ஆனா நான் செஞ்சனா? செய்யலையே. உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன். நேரத்துக்கு சாப்பாடு, இதோ ஃபேனு, கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு இதோ காயில் கூட பத்த வச்சிருக்கேன். ஒரு நல்ல மருமகனா எந்த வேலைக்கும் உங்களை அனுப்பாம என் கூடவே வச்சு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன மாமா செய்ய முடியும்? மாமா, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? உங்க பொண்ணு அஞ்சலி கிட்ட வந்து ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லணும். நான் ரொம்ப நல்லவன், எந்த கெட்டதும் பண்ண மாட்டேன், அஞ்சலி மேல உயிரைய வச்சிருக்கேன், அவ என் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா.